All oceans live within a wandering rock. A mighty transformation came on her. A halo of the indwelling deity, the immortal luster that her lit her face and tinted its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambham Nathayamana Madhyamam Asmad Acharya Paryantam Vande Guru Parampara. Vasantama, you may like to mute yourself. Thank you. இன்னைக்கு நான் பார்க்க வேண்டிய பிரேயர் ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகள் 51வது 313 51வது சுருக்கமான பிரார்த்தனை. நம்மை நின்று நிதானித்து சிந்திக்க வைக்கும் பிரார்த்தனை. ஓ thou, பெருமானே, who art the sole reality of our being. எமது பிரகிருத்திமய ஜீவனுக்கு ஏதான சத்தியம் உண்டென்றால் அது நீதான். ஓ சப்ளைம் மாஸ்டர் ஆஃப் லவ், நீ மகப்பெரிய ஆசான், பேரன்பை வழங்கும் ஆசான், பேரன்பாகவே உன்னை வெளியிட்டுக் கொள்பவர், ரெடீமர் ஆஃப் லைஃப், தன் திக்கி திணறி திண்டாடி கொண்டிருக்கும் இந்த உலகாயுத வாழ்க்கையில் நம்மை அனாயாசமாக கரையேற்றுபவர். ஓ, அப்படிப்பட்ட நான் உங்களிடம் என்ன வேண்டுகிறேன் இப்பொழுது? லெட் மீ ஹாவ் நோ லாங்கர், இனியும் இதுவரை பட்ட அவஸ்தை இம்பர்ஃபெக்ஷன்ஸ் போதும். இனியும் no longer, let me have no longer any other consciousness than of thee. உணர்வு நிலையில் ஒன்னை பற்றிய சிந்தனை மட்டும் நிலவி அந்த உணர்வு நிலை பரிபூர்ணமாக ஒன்னால் நிரம்பியதாக இருக்க கடவுள் என. அது மட்டுமல்ல, அப்படி நிரம்பியதாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 நாள், 24 மணி நேரமும் உன்னுடைய நினைவிலேயே என்னுடைய நான் இருக்க கடவேன். நான் என்பது ஒரு ஒட்டுமொத்தம், சரீரமய, மனோமய, பிராணமய, அதன் உட்பகுதிகள் என்று பலவித பகுதிகளாக இருக்கிறோம். யோசனையின்றி இம்பல்சிவ்லி, உத்வேகத்துடன் பகுதியாக செயல்படுகிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த ஒவ்வொரு பகுதியிலும் நீயே வீற்றிருக்க வேண்டும் என்று நீ அருள். லெட் மீ ஹாவ், இதை எனக்கு கிடைக்கும்படி நீ ஏற்பாடு செய். காரணம் சொல்கிறார். ஏன் இந்த ஒரு உருக்கமான ஒரு வேண்டுகோள் என்று ஒரு காரணம் சொல்கிறார். When I do not live solely with thy life, உன் வாழ்க்கையோடு ஒன்றிவளாக, முற்றிலும் ஒன்றிவளாக நான் இராது போனால், இராதிருந்த நேரங்களில் என்ன ஆகிறது? நான் ஒரு நீர்ப்பரப்பில் மூழ்கி விடுவது போல் மூழ்கி விடுகிறேன். எங்கு மூழ்கி விடுகிறேன்? கம்ப்ளீட்டா அந்த பிரகிருதி ஜீவனே இல்லாது போகும் அளவுக்கு எக்ஸ்டிங்ஷன், கான்.
இந்த டைனோசூரே உலகில் இல்லாது போயிட்டு அந்த அளவுக்கு இல்லாது போகும் அளவுக்கு நான் மூழ்கி விடுகிறேன். ஏனென்றால் பிரபு, என் வாழ்க்கைக்கு நீ ஒருவன்தான் காரணம். நீ ஒருவன்தான் அடிப்படை காரணம். நீ ஒருவன்தான் அடிப்படை ஆதாரம். நீதான் ஒரே லட்சியம். அடைய வேண்டியவன் நீதான். இங்கிருந்து எந்த படிக்கட்டிலிருந்து கிளம்பினோமோ அந்த படிக்கட்டும் நீதான். எந்த தலைவாயில் வழியே புறநிலைக்கு வந்தோமோ அந்த தலைவாயிலும் நீதான். எந்த லட்சியத்தை நோக்கி நாம் வெளியே கிளம்பினோமோ அந்த லட்சியம் நீதான். எனக்கு அவ்வப்போது கரம் கொடுத்து கீழே விழாமல் காப்பாற்றி ஒரு ஊன்றுகோல் போல் நின்று உதவுவதும் நீயே. பிரபு, உண்மையாக சொல்ல போனால் ஐ எம் லைக் a timid bird. ஒரு பயந்தாங்காளியான ஒரு பறவை. ஏன் பயம்? குருவிக்கு என்ன பயம்? காக்காய் வந்து மேலே பட்டம் பெய்த போது, அடிகள் வந்து கத்தும் போது அந்த குஞ்சுக்கு என்ன பயம்? ரெக்கை இருக்கிறது, பறக்க முடியுமா என்ன என்ற பயம். timid bird not yet sure of its wings. இந்த ரெக்கையினுடைய நீளம் போதுமா? ரெக்கையிடம் சக்தி இருக்கிறதா? ரெக்கை எப்படி அப்பித்து வளைந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா என்ற ஒரு சாமர்த்தியம் இருக்கிறதா? அப்படி தப்பித்து சென்றால் அந்த சுட்டுக்குறை ஒரு பருந்தாக மாறிவிடக்கூடும். எப்படி? soaring to reach definitive identity with it. இறைவனை நாட வேண்டும் என்றால் ஒரு அச்சமின்மை, அந்த ஒரு நம்பிக்கை, ஃபெய்த் கொடுத்துவிடும். அது மகா பிரம்மாண்டமான பள்ளத்தையும் தாண்டி அக்கறைக்கு செல்லுவோம் என்று தாண்டும் சக்தி ஹனுமார் 100 யோஜனை கடலை தாண்டினார் போதும் கொடுத்துவிடும். ஒரு 3 நாடகங்கள் அண்ணன் எழுதி அங்கே பாண்டிச்சேரியில் அதை அரங்கேற்றப்பட்டது. ஒரு நாடகத்தில் தி அசென்ட் டு ட்ரூத் பல பேர் போகிறார்கள். ஒரு சன்னியாசி, ஒரு கிரகஸ்தன், ஒரு உலகாயுதம் நிறைந்தவன், 2 காதலர்கள், எல்லாரும் போகிறார்கள். கடைசியில் மிஞ்சியது அந்த மேலே ஏறிக்கொண்டு போகும்போது எல்லாரும் அங்கங்க தங்கி விடுகிறார். போருமப்பா என்று. சன்னியாசி அந்த 2 காதலர்கள் மேலே ஏகும் பொழுது சன்னியாசி சொல்கிறார், இங்கே ஒரே பிரம்மாண்டமான ஒரு நிசப்தம். நான் என் ஆத்மாவை உணர்கிறேன். அதை விட எனக்கு வேறு இன்பம் கிடையாது, வேறு லட்சியம் கிடையாது. நான் இங்கே தங்கி விடுகிறேன் என்கிறார். நம்மையே அறிந்து கொண்டால் போதுமா? இறைவன் என்னை அறிந்து கொள், என்னை வெளிப்படுத்து என்றெல்லாம் கூறுகிறான் என்று அந்த 2 காதலர்களும் கைகோர்த்து கொண்டு மேலே போகிறார்கள். பெரிய ஒரு மலை உச்சிக்கு அப்புறம் பிளவு, பாதாளம், அடுத்த மலைத்தொடர் எங்கேயோ இருக்கிறது. ஆனால் தைரியமாக இறைவன் இதுதான் நமக்கு போகும் பாதை, இறைவன் தான் வேண்டும் என்ற தீர்மானமா இருக்கிறோம். அந்த தைரியத்தில் அது நமக்கு ரெக்கை போல் உதவும் என்று தாவுகிறார்கள். அந்த பக்கத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறார்கள் என்று அந்த நாடகம் முடிவடையும். அதுபோல் இருக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த ஒரு thou art the sole reality of our being, O sublime master of love, redeemer of life, let me have no longer any other consciousness than thee என்றெல்லாம் அன்னை கூறுகிறாரே, அது பிற்பாடு February 15
மிகவும் பிரசித்தமான ஓ பரமசத்தியமே, ஓ தனிமுதற் பேருண்மையே, எங்கள் ஒளியின் ஒளியே, எங்கள் உயிரின் உயிரே, பேரன்பே, உலகை உய்விக்கும் நாயகனே, உன்னுடைய இடையறா சாநித்தியத்தை உணருமாறு நான் மேன்மேலும் விழிப்படைய அருள். அந்த பிரார்த்தனைக்கு எவ்வளவு ஒத்து போகிறது பாருங்க. அந்த பிரார்த்தனைக்கு இதான் அப்பா அம்மா. February 15 மிகவும் பிரசித்தமான பிரார்த்தனைக்கு, அதுவும் அரவிந்தருடைய முத்திரை பதிந்த பிரார்த்தனை. இப்போது நாம் வாசித்துக் கொண்டிருக்கும் 24 ஜனவரியும் அரவிந்தருடைய முத்திரை பதிந்த பிரார்த்தனை. அந்த 65 அரவிந்தருடைய முத்திரை என்றால் என்ன? அதை அரவிந்தர் மொழிபெயர்த்தார், ஒரு பகுதியை மொழிபெயர்த்தார், அல்லது முழுவதுமே மொழிபெயர்த்தார், அல்லது மொழிபெயர்த்ததை சரிபார்த்தார், அல்லது சரிபார்த்ததை அச்சிட்டு திரும்பி வந்த போது சரிபார்த்தார். இப்படி எல்லாம் அதற்கு பங்குகளும் பகுதிகளும் உண்டு. அப்படிப்பட்ட பிரார்த்தனைக்கும் இதற்கும் சம்பந்தம் இருப்பதை நாம் உணர்கிறோம். ஆச்சரியமாக இந்த டிமிட் பேர்டு என்கிறார் பாருங்கள், அது இன்னொரு இடத்திலும் வருகிறது. அந்த பறவை சற்றே வித்தியாசமான பறவை. அந்த போய் உட்கார்ந்து இருக்கும் நிலைக்களன் வேறு நிலைக்களன். இங்கு இறைவன் வேண்டுகிறார், உனக்காக வாழ்கிறேன், உனக்காக இருக்க விரும்புகிறேன், உன் நினைவா இருக்க விரும்புகிறேன் என்று. ஆனால் அந்த பிரார்த்தனை ஜப்பானில் எழுதிய பிரார்த்தனை. அது அன்னைக்கு பாண்டிச்சேரி விட்டு செல்லவே மனமில்லை. பிரான்ஸ் சேர்ந்த பிறகு அங்கிருந்து ஜப்பான் போக வேண்டும், அதற்கும் அவனுக்கு மனமில்லை. ஆனால் போக வேண்டிய நிர்பந்தம். அங்கே போய் சேர்ந்த பிறகு 7ஆம் தேதி ஜூன் மாதம் 1916ஆம் வருஷம், பல மாதங்களுக்கு பிறகு அந்த பிரார்த்தனை எழுதினார் ஜப்பானில். அந்த ஜூன் மாத பிரார்த்தனைக்கு பிறகு இன்னொரு 6 மாதங்களுக்கு பிறகு நவம்பர் 28ஆம் தேதி இன்னொரு பிரார்த்தனை எழுதுகிறார். சோகமாக எழுதுகிறார். நான் கூறியதெல்லாம் சைல்டிஷ் பேபிளிக்ஸ் இதுவரை. அதை திரும்பி படித்து பாரு என்று நீ கூறியதை கேட்டேன், திரும்பி படித்து பார்த்தேன். மனம் சிறுபிள்ளைத்தனமாக இருந்த நிலையில் எழுதப்பட்டது என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது. இந்த சிறுபிள்ளைத்தனத்தில் ஒரு விளையாட்டு புத்தி இருந்தாலும் அதில் ஒரு தூய்மை உண்டு, ஒரு வெளிப்படையான தன்மை உண்டு. ஒளிவு மறைவு வேண்டுமென்றே மறைத்துக் கொள்வது, இந்த கபடம் இல்லாத தன்மை, உற்சாகம் இல்லாத தன்மை, அப்படி எழுதியிருக்கிறேன். சரி, அப்போது எழுதினேன். இப்போது நடக்கும் பார்ப்போது இப்படி அப்படியும் இப்படியுமாக எண்ணம் வருகிறது. நிதானித்து பார்த்தால் நான் வளர்ந்ததாகவோ, grown older, not made any progress, முன்னேற்றம் அடைந்ததாகவோ, என்னுடைய நான் கூறுவதெல்லாம் அப்போது கூறிய முறையே ஒட்டி இருக்கின்றன. ஏழ்மை, எண்ணத்தில் ஏழ்மை, சிந்தனையில் ஏழ்மை, அகநிலையில் ஒளியை காழ்வதிலும் ஏழ்மை. அப்படிப்பட்ட ஏழ்மையுடன் நான் வாழ்கிறேன். பாவர்ட்டி சுற்றுமுற்றும் பார்க்கிறேன், ஒரு சிறு பச்சை இலை கூட தென்படவில்லை. அப்படி ஒரு பாலைவன காட்சி. அன்னை ஜப்பானில் இருக்கிறார். எங்கும் அழகு, எங்கும் தோட்டம், எங்கும் பசுமை. ஆனால் தன்னுடைய ஒரு வியாக்குலம், மனோவியாக்குலம், அரவிந்தரை பிட்டு வந்தோம், எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை தொடராமல் வேறெங்கோ வந்தோம் என்றெல்லாம் வியாக்குலத்தில் அப்படி எழுதுகிறார். எல்லாம் பாலைவனமாக அவருக்கு தெரிய வருகிறது.
அப்பொழுது தன்னை ஜடப்படுத்திக் கொள்கிறார். பிரபு, அப்படியெல்லாம் தெரிந்தாலும் இதையெல்லாம் நான் என்று கூறப்போவதில்லை. அதில் ஒரு இனிமை இருக்கிறது என்றுதான் நினைக்கப் போகிறேன். அப்படித்தான் எனக்கு கூறிக்கொள்வேன். மேலே மேகமூட்டமா இருக்கிறது, நிழல் படிந்த நிலைமை, ஒளியோ அந்தி மாலை நேர ஒளியின்மை, அப்படிப்பட்ட ஒளியும் இருளும் கலந்த ஒரு மாதிரி ஒரு மிக்சர் கிரேனஸ். அதே சமயம் மேல் பார்க்கும் பொழுது அந்த ஒரு கிழக்கு, அந்த ஒரு மேற்கு, அந்த ஒரு தெற்கு என்று எவ்வளவு அகண்டம். இங்கிருந்து வான்மண்டலம் எவ்வளவு உயரம். அந்த வான்மண்டலத்திலிருந்து வரும் காற்று என் சுவாசத்தை நிரப்புகிறது, அதன் சுவாசம் என் இதயத்தை நிரப்புகிறது. பெருமானே, இது சத்தியம். The powerful breath of the free heights constantly fill my heart, penetrate my life. என்னை சுற்றி வரம்புகளை நான் உணர்ந்தேன், அவை நொறுங்கி தொலைந்து போய், they are all fallen down. I feel like a bird. இங்கே அந்த பறவையை குறிக்கிறார். இந்த நிலை, மனம் சோர்ந்த நிலை, சோர்ந்த நிலையில் இறைவனுடைய அருளை உணர்ந்த நிலை, அந்த இனிமை. ஆனால் எங்கும் வெறுமை. அந்த வெறுமை இறைவனிடால் வந்தது என்பதால் அது ஒரு பிடித்து போகிறது. ஆகாசம் தொலைவில் இருந்தாலும் அதனுடைய மூச்சு காற்று இதை நிரப்புகிறது. இதையெல்லாம் உணரும் ஒரு பறவையாக நான் இருக்கிறேன். அந்த பேர்டு டிமிட் பறவை இல்லை. அந்த பேர்டு என்ன ரெக்கை முளைச்சு விடுத்து, ஆனால் உட்கார்ந்து இருக்கிறது, பறக்கவில்லை. பறக்காமல் உட்கார்ந்து இருக்கிறது. எங்க உட்கார்ந்து இருக்கிறது? தங்கு தடையின்றி ஒருவரும் அதைக்கு பழக்கக்கூடாது என்று காலில் சக்கிலி போட்டோ ஒரு கயிறால் பனைத்தோ வைக்கவில்லை, கூண்டிற்குள் வைக்கவில்லை. சுதந்திரமாக வெளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. பறக்க வேண்டியதானே? பறக்கவில்லை. ஏன் பறக்கவில்லை ஐயா? அது என்ன செய்கிறது? ஏதோ ஒன்று வரும், அது ஏதோ ஒன்று எனக்கு எதையாவது கூறும், அது ஏதோ ஒன்று எனக்கு ஏதாவது கூறும் பொழுது அதனுடைய வார்த்தை ஏற்று நான் மேலும் செயல்பட கடவேன் என்ற எதிர்பார்ப்பில் சும்மா இருக்கிறது. என்னையாது இப்படி சும்மா இருக்கு? தாமச புத்தி அல்லவா அது? சும்மா இருக்கிறது. It has no longer any change to check its flight, but it no longer dreams of flying away. ஏனென்றால் அது சுதந்திரமே, சுதந்திரம் கிடைத்து விட்டது, அவனுக்கு என்ன என்பது போல், வேறொன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல் அது வாழாவிருக்கிறது. என்ன நிலை அது? பரிதாபம். கான்சியஸ் ஆஃப் இட்ஸ் ஃப்ரீடம், தன்னுடைய சுதந்திரத்தை உணர்ந்திருக்கிறது. ஆனால் அதை அனுபவிக்க, மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க இயலாததாக இருக்கிறது. எல்லோரையும் போல் இருக்கிறது. இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமான பிறகு எல்லோரையும் போல் இருக்கலாமா? எல்லோரையும் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாவது எப்படி என்று அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? அதுதானே கடமை. அது செய்யாமல் சும்மா இருக்கிறது. தரையில் உட்கார்ந்து இருக்கிறது. தரையில் உட்கார்ந்து பார்த்தால், சுற்றுன்னு பார்த்தால் பனி மூட்டம், அப்படி இருள் இருக்கிறது. அப்படி ஒரு பக்கம் சோர்வு, ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் மீண்டும் சோர்வு. அந்த பறவை உதாரணம் எல்லாவற்றையும் கலந்த ஒரு அடையாளம் சொல்ல முடியாத ஒரு பிரார்த்தனையாக இது 28 நவம்பர் 1960 எழுதியிருக்கிறார். அந்த பிரார்த்தனைக்கு சமமான பிரார்த்தனை. இந்த 24ஆம் தேதி பிரார்த்தனையில் ஒரு ஆழம் இருக்கிறது என்கிறார் நமது MP பண்டிட் அவர்கள். அது என்ன ஆழம் என்றால், நீ இறைவனை உணர்வது எளிது. இறைவனை எங்கு உணர்கிறோம்? அவன் எங்கோ இருக்கிறான், அந்த இறைவனை அல்ல. எங்கும் வியாபத்து இருக்கிறான், அந்த இறைவனையும் அல்ல. பின் எவனை? நமக்குள்ளேயே ஈர்த்து இருக்கிறானே,
ஒரு சின்ன பெட்ரூம் போல் ஒளி விட்டு கொண்டு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறதே, நம்முடைய குரலுக்காக காத்திருக்கிறானே அந்த இறைவன். அந்த இறைவனை உணர வேண்டும். அந்த இறைவனை மனத்திற்கு மேற்புறமாகவும் இருக்கிறான் என்ற சத்தியத்தையும் உணர்கிறோம். அதே சமயம் நம்மை சுற்றிலும் புறத்திலும் இருக்கிறான் என்று உணர்கிறோம். இறைவனை உணரும் பொழுது இந்த 3 சத்தியங்கள் நம்மை தொடுகின்றன, நமக்கு ஆடையாக நம்மை சுற்றி கொள்கின்றன. ஆனால் இந்த பிரார்த்தனையில் அன்னை என்ன கூறுகிறார் எம்பி பண்டிட், இட் இஸ் ஹிண்டட், இட் இஸ் நாட் எனஃப். இதெல்லாம் போதாது. ஒன் மஸ்ட் ஹேவ் இட். இந்த உணர்வுகள் எல்லாம் தனியே இருக்கும் போதும் ஏற்பட வேண்டும், தொந்தரவு இல்லாமல், சப்தமாக, புறநிலைகளின் குறுக்கீடு இல்லாமல் இருக்க வேண்டும். தான் அமைதியாக சங்கம் எல்லாம் ஒன்றும் நீ தவிர்த்து தியான நிலையில் போவதற்காக இருக்க வேண்டும், அல்லது தியானத்தில் ஈடுபட்டவனாக இருக்க வேண்டும். இந்த 3 நிலையும் நம்மை விட்டு அகலாது இருக்க வேண்டும். இந்த 3 நிலையும் நம்மை விட்டு அகலாது இருப்பதோடு நம்மளுடைய உட்பகுதிகள் பீயிங் அங்கும் இருக்க வேண்டும். அதை தவிர புல உலகில் நம்மை போல் நடமாடும் மனித இனத்தவர் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஒவ்வொரு பாகங்களிலும் இறைவன் இருப்பதாக உணர வேண்டும். இதுதான் டோட்டல் ஸ்டோரி. இறைவனை உணர்வது என்றால் இதுவரைக்கும் நமக்கு அந்த மேப்ல பச்சை கலர் அடிக்க வேண்டும். One has developed consciousness into such sensitivity. அந்த உணர்ச்சி மிகு மென்மையான ஒரு தொடு உணர்ச்சி, புலங்கள் வழியே டக்குன்னு தெரிந்து கொள்ளும் உணர்ச்சி. In everything, in every form around. ஒவ்வொரு உருவ வடிவமும் ஒவ்வொரு பொருளும் இறைவனையே நினைப்பூட்டுவது போல் உனக்கு தோன்ற வேண்டும். அதற்கு என்ன மீனிங்? இட்ஸ் a perception of divine in time. Perception of the divine in time. Perception of the divine in space. Perception of the divine in all time. எல்லா காலங்களிலும். கடந்த காலத்தில் கூட நாம் எப்போதெல்லாம் இறைவனை அறிந்திருக்க வேண்டுமோ அப்போது அறியாதிருந்தோமே என்ற ஒரு தெளிவு. அண்ட் ஆல் ஸ்பேஸ் அது வேண்டும் என்கிறார். இங்கு ஐ ஆம் லைக் எ டிமிட் பேர்ட் என்று ஏன் சொல்கிறார் என்று, அதற்கும் சாதாரணமாக நமக்கு இறைவனுடன் ஒரு ஒருமித்த நிலை ஏற்பட்டால் அது நமக்கு வெளிப்புறமாக சிந்தி நம்மை சுற்றி கொள்கிறது. Mighty transformation came on her, the halo of the indwelling deity, the immortal Rasta, that her litter face, and tinted its radiance in her body's was overflowing, made the air luminous, overflowing. அப்படி வெளிப்புறத்தையும் அது சூழ்ந்து கொள்கிறது, அங்கே பெர்மேட் ஆகிறது. பட் எப்பொழுது அந்த அகநிலையில் அந்த ஒருமித்த நிலை பரிபூரணமாக இல்லையோ ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. அதன் காரணமாக இன்னர் கைடன்ஸ் நாம் நன்கு உணர்வதில்லை. இன்னர் கைடன்ஸ் இருக்கிறது என்பதை வெளியில் நாம் வெளியிடுவதில்லை. அந்த பறவை போல் பறக்க தெரியும், ஆனால் பறக்காமல் உட்கார்ந்திருக்கிறோம். அந்த 23ஆம் தேதி நவம்பர் மாத பறவை போல் பறக்க தெரியும்,
ஆனால் சுதந்திரமா இருக்கிறேனே எதற்கு பறப்பது என்று அங்கே உட்கார்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இருக்கிறோம் என்று இந்த பிரார்த்தனையில் ஒரு வித்தியாசமான ஆழம் உண்டு என்று பார்த்தோம். நமக்கோ மிகவும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆழம் என்னவென்றால், இந்த பிரார்த்தனை தான் அந்த பிற்பாடு கூறப்போகும் மிகவும் பிரசித்தமான, அன்னைக்கே மிகவும் பிடித்தமான 15ஆம் தேதி பிப்ரவரி மாத பிரார்த்தனை. அதற்கு இதுதான் மூலம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படியாக இந்த சிறு பிரார்த்தனையில் உள்ள ஒரு ஆழங்களையும் அகலங்களையும் பார்த்தோம். இனி உங்களுக்கான நேரம். அருமையான பதிவு சார். ரொம்ப வெரி கிளியர் and very well connected with other statements of the mother Munshi Aurobindo. Thank you very much, sir. Thank you, வரதராஜன். இந்த பிரார்த்தனையை நம்ம கொஞ்சம் தமிழிலேயே உள்வாங்கி கொண்டே போனால், உன்னை என்னுள்ளும் பிறருள்ளும் உணரக் கடவேன் என்று ஒரு தலைப்பை நாம் இதற்கு கொடுக்க. உன்னை என்னுள்ளும் பிறருள்ளும் உணரக் கடவேன். எமது ஜீவநிலைக்கு ஆதாரமாக இருக்கும் பிரத்யேக சத்தியமே, மேன்மை மிகு தெய்வீக பேரன்பின் திரு உருவாக திகழும் பரமகுருவே, உயிர்களை வாழ்வின் சங்கடங்களிலிருந்து மீட்டு கரையேற்றும் பிரானே, ஒவ்வொரு கணமும் உணர்வு நிலையில் ஒன்னை தவிர இனி வேறொன்றையும் உணராதவளாக, அவ்வாறே ஒவ்வொரு ஜீவ பிரகிருத்தியிலும் உன்னையே தரிசிப்பவளாக இருக்க கண்டேன். உன் நினைவாகவே, உனக்காகவே மட்டும் நான் வாழாத நேரங்களில் வேதனையுறுகிறேன். அழிவு என்னும் புதை சேற்றில் அமிழ்ந்து கொண்டே போகிறேன். இங்கு எனது உயிர் நிலைக்கு நீ மட்டுமே காரணமாவாய். நீயேதான் நான் அடைய வேண்டிய பிரத்யேக இலக்கு. நான் ஆதாரமாக பற்றியுள்ளது உன்னை மட்டுமே. சிறகு முளைத்த பிறகும் அந்த சிறு பயங்குள்ளி பறவை தன்னால் இறக்கை விரித்து பறக்க முடியுமோ என்று அஞ்சுவதை போல், சிறகு முளைத்த பிறகும் அந்த சிறு பயங்குள்ளி பறவை தன்னால் சிறகை விரித்து பறக்க முடியுமோ என்று அஞ்சுவதை போல், நானும் துணிச்சலின்றி தயக்கம் நிறைந்தவளாக இருந்து வருகிறேன். உன்னிடமிருந்து பிரிக்க முடியாதபடி கச்சிதமாக இணைந்துவிடும் வேறு பெரும் பொருட்டு என்னை குபீர் என்று வெகு உயரத்தில் பறக்க வைப்பாயாக என்று இதனுடைய தமிழ் வரிகள். தமிழில் இதற்கு நாம் புரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.